தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமென். இன்றைய நாளிலே நம்முடைய ஆற்காடு திருச்சபையினுடைய நிறுவனர் அருட்பணியர் கிறிஸ்டோபர் ஏர்னஸ்ட் பாலாஸ் பெயருடைய 209வது பிறந்த நாள். இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையை போற்றிருக்க அவருடைய ஒப்படைப்புள்ள வாழ்வுக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த நன்றி செலுத்தும் வழிபாட்டினை நாம் ஈடுபடுகிறோம். கடவுள் இந்த வழிபாட்டினை நமக்கு ஆசைப்பட்டார்களாக இந்த வழிபாட்டினை பங்கேற்கின்ற இறைமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்ப ஜெபம் செய்து வேண்டிக் கொள்வோம். அன்புள்ள பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவாய் சொல்லுகிறதை கேட்கவும் நாங்கள் இடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வசனத்தை கேட்டு எங்கள் பாவங்களுக்காக வருத்தம் அடைந்து உயிருள்ள போதும் மரண வேளையிலும் இயேசுவை விசுவாசித்து அவரை தினந்தோறும் பின் சென்று நல்நடத்தையில் வளரும்படி உமது பரிசுத்த ஆவியை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் மனதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று மகிழ்ச்சி இருக்கிறோம் பிதாவே. வழக்கமாகவும் கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாகவும் கிறிஸ்தவ சபை பாமாலையிலே 171வது பாமாலை சபை எக்காலம் இருக்குமே கண்மலை கிறிஸ்துவே என்றும் ஆலயம் வீழ்ந்து போயுமே அச்சனை நிலைக்கும் என்றும் இளைஞர் மூப்பர் ஓய்வுமே துன்புற்ற மாந்தர் எங்கிய அன்புடன் அர்ச்சிப்பார் என்று தொடர்கின்ற 171வது பாமாலையை அனைவரும் எழுந்து நின்று உற்சாகமாய் பாடுவோம். சபையே காலம் தேங்குமே கண்மலை கிறிஸ்துவே என்றும் ஆலயம் வீழ்ந்து போயுமே அச்சனை நிலைக்கும் என்றும் உம் திருவார்த்தையை கேட்க
உந்தனின் சாந்தி. கர்த்தரை எல்லா காலத்திலும் தோத்தரிப்பேன். ஆண்டவரே, எவருமே வாயிலிருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நான் வருகிறேன், அவர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரே நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நாங்கள் தகுந்தவர்கள் அல்ல. உடைய கூலிக்காரர் ஒருவராக எங்களை வைத்துக் கொள்ளும் என்பேன். நாம் அனைவரும் முழங்கால் படித்து நம்மை நாமே சோதித்திருக்கிறார். பாவங்களை நாங்கள் முன்பாக தாழ்மையான உணர்வோடு அறிக்கை செய்வோம். தயவும் இரக்கமுள்ள கடவுளே, நாங்கள் குடும்பத்திலே உருவாகி பாவங்களாக பிறந்து எங்கள் சிந்தையிலும் வார்த்தையிலும் செயலிலும் பிறப்பாக என்று ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் நாட்டை வழியிலே சரியற்கிறானால் நாங்கள் எப்போதும் தண்டனை ஒப்புக்கொள்வோம். ஆகிலும் கடவுளே, எங்கள் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாங்கள் விசுவாசத்திலும் நல்லறத்திலும் நிலைத்து உம்மை சேவிக்கும் சர்வமான ஆசீர்வாதத்தை எங்கள் மனதில் பரிசுத்தமாக சுத்திகரித்தருளும். பிதாவாகிய கடவுளே, உடைய பிள்ளைகளாக எங்களுக்கும் தயவாக துணை செய்தருளும். குமாரனாகிய கடவுளே, உடைய ஜெபமாக எங்களுக்கும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எங்களுக்கு இறங்கும். சகல சத்தியத்திற்குள்ளும் தயவாக எங்களை நடத்தியருளும். ஆமென். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் அவர் தன் தீய வழியை விட்டு திரும்பி படைப்பதையே விரும்புகிறார். கடவுள் தமது ஒரே பேரான குமாரன் விசுவாசமாய் இருப்பதை அவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பெயரை எழுந்து நின்று துதிப்போமாக. உன்னதங்களில் கடவுளுக்கு மனுஷனே
பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. உங்களோடு நாம் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. எங்கள் கர்த்தராகிய கடவுளே, பரமபிதாவே, தேவரே, உமது ஒன்றான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த தேசத்தில் உள்ள சகல மக்களுக்கும் விசேஷமாய் எங்களுக்கும் வெளிப்படுத்தி நாங்கள் உம்மோடு ஒப்புரவாகும்படி உமது சுவிசேஷத்தின் தலைவரிகளை இந்நாட்டிற்கு அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரே, சகல மக்களுக்காகவும் கிருபையாய் உதிக்க பண்ணின ரட்சிப்பின் வெளிச்சத்தினால் நாங்களும் இத்தேசத்தார் யாவரும் எப்போதும் பிரகாசிக்கப்பட்டு கடைசியிலே உமது திவ்ய மகத்துவத்தை தரிசிக்கும்படி நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று உமது நேசகுமாரனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, எசாயா எழுதப்பட்ட நூல் 52ஆம் பிரிவு 7ஆம் வசனத்தை ஒரு முன்பாக வாசிக்கிறேன். எசாயா 52 வசனம் 7வது வசனம், பக்கம் 859. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. கலாத்தியர் 3ஆம் பிரிவு 28-29 வசனங்களை ஒருவர் படிக்கலாம். 27 முதல் 29 வரை அடங்கிய வசனங்களை ஒருவர் படிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 29 முடிய, பக்கம் எண் 260. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவர்களாயினால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆமென். கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அனைத்துலக இறை மக்களோடு இணைந்தவர்களாய் நம்முடைய விட்டுவிடுகையும் பற்றுறுதி அறிக்கையும் பொதுவான திருக்குறள் பற்றுறுதி அறிக்கையின் வழியாக பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். நான் பிசாசையும் வானத்தையும் பூமியை படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாவுக்கு உட்பட்டு பொன்னியமாக்கும் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்பட்டார். பாதாளத்தை இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரமண்டலத்திலே சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை வலதுபுறத்தில் இருக்கிறார். அவ்விடத்தில் உயிருள்ளவரை மரித்தோரை நியாயம் தீர்ப்பவர் அவரை விசுவாசிக்கிறேன்.
பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். உருவான சபையையும் பரிசுத்தவான்களை ஐக்கியத்தையும் பாவ மன்னிப்பையும் சரீர புனிதரையும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாறு. ஆமென். தமிழை கூடிய ஆண்டு நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாயிருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, தாயின் தலைமானதே, நீர் எங்களுக்கு தந்த எல்லா நல்ல ஈவுகளுக்காக, எங்கள் மீது நீர் வைத்திருக்கின்ற உடைய அளவற்ற அன்புக்காக, இரக்கங்களுக்காக நன்றி படைக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய திருச்சபையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுடைய திருச்சபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் திருச்சபையை நிறுவின கிறிஸ்டோபர் எர்னஸ்ட் காலாக்ஸ் அருட்பணியர் அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, அவர் வழியாக இந்த திருச்சபையை நிறுவி அதன் வழியாக நாங்கள் வாழ்வு பெறும்படிக்கு ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய அளவற்ற அன்புக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த நன்றி செலுத்தும் வழிபாட்டை நீர் ஆசீர்வதித்து தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் வழியாக நற்செய்தியை விளங்கிக் கொள்ள எனக்கு அருள்தார். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம். அன்பரே, நல்ல கடவுளே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, பிப்ரவரி 10ஆம் நாளாகிய இந்த நாள் ஆற்காட்டில் திருச்சபையை நிறுவின கிறிஸ்டோபர் எர்னஸ்ட் காலாக்ஸ் அவர்களுடைய பிறந்த நாள். 201வது பிறந்த நாள் என்று கிபி 1812 ஜெர்மனி நாட்டிலே பிறந்தவர் ஆக்சையர். அங்கிருந்து 1842 இந்திய நாட்டிலே வந்து ஆந்திர பிரதேசத்திலே அவர்கள் பணி செய்தார்கள். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, இன்றைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, அன்றைக்கு சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, அதாவது சீகன்பால் முதலாக கிபி 1706 இந்திய நாட்டிலே வந்து தமிழிலே திருமறையை மொழிபெயர்த்து தொடங்கி அவர் வழியாக தோற்றுவிக்கப்பட்ட தமிழ் கிறிஸ்தவம், தமிழ் லுத்தரன் கிறிஸ்தவம். அந்த லுத்தரன் கிறிஸ்தவத்தினுடைய விளைவாக பல அருட்பணி இயக்கங்கள் இங்கே வந்து பணி செய்தன. அதில் முக்கியமானது லைப்சிக் மிஷன் என்று சொல்லப்படுகின்ற அருட்பணி இயக்கம். இன்றளவும் அந்த லைப்சிக் மிஷன் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையோடு உறவிலே இருக்கின்றது. இந்த தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையிலே வந்து பணியாற்றியவர் தான் ஆக்சையர். 1860களிலே அவர் அங்கிருந்து பரங்கிப்பேட்டை, அதனைத் தொடர்ந்து பெத்தானியா என்று சொல்லப்படுகின்ற மேல்பட்டாம்பாக்கம் கிராமத்திலே வந்து பணியை தொடங்கி அங்கே அந்த நாட்களிலே சமத்துவபுரத்தை நிறுவின ஒரு சமத்துவ போராளி, சமத்துவபுரம் கண்ட தலைவன். ஏன் இந்த சமத்துவபுரம்? அன்றைய காலகட்டத்திலே, இன்றைக்கும் சாதியம் என்பது எல்லா இடங்களிலும் இருக்கின்றது. அந்த காலகட்டத்திலே சாதி என்பது அதிகமாக இருந்தது. அப்படிப்பட்ட காலத்திலே 1000 படித்து வந்தவர்களிடத்திலும் இந்த சாதிய உணர்வு இருப்பதை பார்த்து அதை அகற்றுவதற்காக ஆசிரியர் அங்கே ஒரு போராட்டத்தை நடத்தினார். அந்த போராட்டத்தினுடைய தன்மை என்ன என்பது, வெளிநாட்டிலே இருந்த ஜெர்மனி நாட்டினுடைய மக்கள்
மக்களுக்கு இங்கிருக்கின்ற சாதியத்தை குறித்த தெளிவு என்பது போதுமான அளவுக்கு புரிந்து கொள்கின்ற அளவிலே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கிறிஸ்தவத்தை திருச்சபையை நிறுவ வேண்டும் என்கின்ற அந்த ஒரு சிந்தனை மாத்திரமே ஜெர்மனியிலே இருக்கின்ற அர்ப்பணிகளுக்கு இருந்தது. ஆனால் ஆசிரியர்களுடைய மனதில் இருந்தது என்னவென்றால், எல்லா மக்களும் சமமானவர்கள், எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் என்பதை நிறுவ வேண்டும். இங்கிருக்கின்ற சாதிய அடிப்படையிலான உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பிறப்பால் உயர்ந்தவன் பிறப்பால் தாழ்ந்தவன் என்று சொல்லுகின்ற அந்த சாதிய பாகுபாட்டை ஆசிரியர் முதலாவது எதிர்த்தார். அந்த போராட்டம் என்பது முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத நிலையிலே அது அவருக்கு சாதகமாக இல்லாத ஒரு நிலையில்தான் அவர் இங்கே பரங்கிப்பேட்டை வந்து தரங்கம்பாடியிலிருந்து பரங்கிப்பேட்டை வந்து அங்கிருந்து ஊழியத்தை தொடங்கி அங்கு அந்த பணி வந்து ஒரு தீவிரமான நிலையிலே செய்யப்பட முடியாத ஒரு நிலையிலே மீண்டுமாக அங்கிருந்து இடம்பெயர்ந்து மேல்பட்டாம்பாக்கம் கிராமத்திற்கு வந்தார். மேல்பட்டாம்பாக்கம் கிராமத்திற்கு வந்தபோது நற்செய்தியை ஏற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு எளிதாக மக்கள் முன்வரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே சாதி மறுப்பு என்பதை முதன்மை குறிக்கோளாக கொண்டு இங்கே ஆசிரியர் ஒரு வளர்ச்சி பாதையை ஒரு முற்போக்கு சிந்தனையோடு கூட ஒரு முன்னெடுப்பை எழுதார். என்னவென்றால், ஒரு சமத்துவ குலத்தை நிறுவ வேண்டும், சாதி மறுப்பு கொள்கையை சிந்தனையை உள்வாங்கிக் கொள்ள விரும்புகின்ற மக்களை, வெவ்வேறு சாதி பிரிவை சார்ந்த மக்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்து சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்து அங்கே ஒரு சபை தெருவை உருவாக்கி அந்த இடத்திற்கு பெத்தானியா என்று பெயரிட்டார். அந்த நிகழ்வுக்கு பிறகுதான் அந்த செயல்பாடு சமூக சிந்தனை என்பது ஒரு பக்கம் நடைபெறுகிறது, நற்செய்தி பணி ஒரு புறம் நடைபெறுகிறது, இன்னொன்று திருச்சபையை நிறுவுகின்ற பணி என்பது மேல்பட்டாம்பாக்கத்தில் செய்யப்பட்டு முதலாக அங்கே ஆலயம் கட்டப்பட்டு 1864 நம்முடைய ஆற்காட்டு திருச்சபை முழுமையான ஒரு பணித்தளத்தோடு அது தொடங்கப்பட்டு இன்றைக்கு 154 ஆண்டுகளை 156 ஆண்டுகளை கடந்து திருச்சபை வளர்ந்து வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே இவரை ஆசிரியர்களுடைய பிறந்த நாளை நினைவு கூற வேண்டுமா என்று எண்ணுகின்ற போது உத்தர திருச்சபையினுடைய சீர்திருத்த தந்தை என்று சொல்லப்படுகின்ற மார்ட்டின் லூதர் அவர்கள் சீர்திருத்தத்தை முன்னெடுத்தபடினாலே அந்த சீர்திருத்த திருநாளை லுத்தரனுடைய சிந்தனைகள், லுத்தரனுடைய அந்த சீர்திருத்த சிந்தனைகள், போராட்டங்கள் இவைகளை குறித்து சிந்திப்பதற்கும் லுத்தரனுடைய வாழ்வுக்காக நன்றி செலுத்துவதற்கும் அந்த சீர்திருத்த திருநாளை நாம் அனுசரிக்கிறோம். அது ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆற்காடு திருச்சபை ஏனென்றால் உத்தரன் திருச்சபை உத்தரனுடைய சீர்திருத்தத்தை உத்தரனுடைய சிந்தனையை பரப்புவதற்கு உலகம் முழுவதிலும் அமைப்புகள் இருக்கின்றன. உலக உத்தரன் கூட்டமைப்பு இருக்கிறது. உத்தரன் உலக கூட்டமைப்பு, இந்திய அளவிலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ உத்தரன் திருச்சபையினுடைய இந்திய கூட்டமைப்பு இருக்கிறது. இப்படி பலவிதமான லுத்தரன் திருச்சபைகள் இருப்பதனாலே லுத்தரனுடைய சிந்தனைகளை விதைப்பதற்கு பல திருச்சபைகள் இருக்கின்றன, லுத்தரன் திருச்சபைகள். ஆனால் ஆக்சேயர் என்பவர் ஆற்காடு லுத்தரன் திருச்சபையினுடைய தந்தை. அவர் உருவாக்கிய திருச்சபை இது. அவருடைய வாழ்வு, அவருடைய பணியை நினைவு கூற வேண்டியது ஆற்காடு லுத்தரன் திருச்சபையினுடைய இறைமக்களாகிய நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அதை எப்படியாவது நினைவு கூற வேண்டும். அவருடைய பிறந்த நாள் இன்று பிப்ரவரி 10ஆம் நாள். அவருடைய நினைவு நாள் இருக்குது நவம்பர் மாதம் 14ஆம் நாள். இத்தகைய சூழலிலே அவருடைய பிறந்த நாளிலே கடவுள் அவரை நமக்கு கொடுத்து அவர் வழியாக இந்த திருச்சபை உருவாகவும் அவர் வழியாக நாம் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளவும் நம்முடைய சகோதர சகோதரிகள் இந்த ஆற்காடு திருச்சபையிலே பல கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் இருப்பதன் வழியாக பல சமுதாய மேம்பாட்டு திட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு
அதன் வழியாக தலைமுறையாய் இந்த 156 ஆண்டுகளுக்கு மேலாக எண்ணற்ற குடும்பங்கள், பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் திருச்சபையின் வழியாய் வாழ பெற்றிருக்கிறது. எனவே வாழ பெற்ற நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்படி ஒரு அர்ப்பணியை நமக்கு தந்ததற்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையோடு இந்த நாளை, இந்த வழிபாட்டை நாம் நன்றி ஏற்றலின் வழிபாடாக, நன்றி ஏறலுக்கு வழிபாடாக ஏறலுக்கு உட்படுகின்ற போது திருமலையிலிருந்து ஒருவேளை இந்த ஆசிரியர்களுடைய சிந்தனைகளை இப்படியாக உங்களோட கடவுளின் வார்த்தையாக பகிர்ந்து கொள்ள உட்பட்ட வேளையிலே ஆவியானவர் வெளிப்படுத்தின திருமலை வசனங்கள் லூக்கா நற்செய்தி நூல் 8வது பிரிவு திருவசனம் 19 முதல் 21 வரை அடங்கிய பகுதியை பார்த்தோமானால், இயேசுவின் தாயும் சகோதரர்களும் அவரிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உன் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். இந்த வசனத்தை கூர்ந்து கவனிக்கின்ற போது, ஒருவர் பிறப்பினாலே மாத்திரமே நம்முடைய சகோதர சகோதரி என்கின்ற உணர்வோடு தான் நாம் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் நம்மளோடு பிறந்தவர்களுக்கு தான் நம்முடைய சகோதரர்கள் என்று நினைக்கின்ற போது அந்த உறவிலே சில நேரங்களிலே தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது. எப்படி தடுமாற்றம் ஏற்படுகிறது? இல்லற வாழ்வு, திருமண வாழ்வு தொடங்குகிற வரைக்கும் அனைவருமே சகோதர சகோதரிகள், எல்லா குடும்பங்களிலுமே சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். இந்த தலைமுறையிலே சகோதர சகோதரிகள் இருக்கின்ற உறவு கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டே வருகிறது. வீட்டுக்கு ஒரு பிள்ளை தான் போதும் என்று எண்ணுகிற நிலையிலே அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி என்ற உறவுலாம் அடுத்த தலைமுறையில இருக்காது போகிறார்கள். ஒரு தலைமுறையிலே பல பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அதன் பிறகு நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே இருவர் நமக்கு இன்னொருவர் என்று சொல்லுகின்ற மக்கள் தொகை சரி செய்தல் என்கின்ற பெயரிலே மனித இனத்தை அழிக்கின்ற செயல்கள் ஒருபுறம், உறவுகளை அழிக்கின்ற செயல் ஒருபுறம் நடந்து கொண்டே இருக்கிறது. பொருளாதாரத்தின் பெயராக பொருளாதாரத்தை சரி செய்கிறோம், அதற்கு மக்கள் தொகை பிரச்சனையாயிருக்கு என்று சொல்லி உறவுகளை, மனித இனத்தை அழிக்கின்ற ஒரு செயல் கண்ணுக்கு தெரியாமல் மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே உடன் பிறந்தவர்கள் தான் சகோதர சகோதரிகள் என்று எண்ணுகின்ற போது திருமணம் ஆகின்ற வரைக்கும் அந்த உறவு அப்படி சின்ன சின்ன சண்டைகள், வாக்குவாதங்கள் இருந்தாலும் அந்த உறவு நீடித்துக் கொண்டே இருக்கும். எப்பொழுது பாக பிரிவினை என்று வருகிறது அப்பொழுது அண்ணனாவது தம்பியாவது, அக்காவாவது தம்பியாவது, கடவுளே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு உறவுகள் எல்லாம் சிதைந்து போகிறது. ஆனால் கிறிஸ்துவனுடைய சிலை ஆண்டவரே சொல்லுகின்ற வார்த்தைப்படி பார்க்கின்ற போது, ஒருவர் உடல் பிறந்ததினாலே அல்ல, என் வார்த்தையை கை கொள்ளுவதனால்தான் எனக்கு சீடராக அவர்களே என்னுடைய தாயும் தகவலே என்னுடைய சகோதரரும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற ஆண்டவருடைய வார்த்தையின்படி அர்ப்பணியர்கள் தங்களுடைய நாட்டை விட்டு, தங்களுடைய தாய் தகப்பனை விட்டு, தங்களுடைய குடும்பங்களை விட்டு இங்கே வந்து தன்னலம் இல்லாமல் பணி செய்தபடினால்தான் இன்றைக்கு நாம் கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாக கடவுளுடைய வார்த்தையை கேட்டும் அறிந்தும் படித்தும் அவரை வழிபடுகின்ற உரிமை பெற்றும் ஆலயத்துக்குள்ளாக இருக்கின்றோம். ஆகவே கடவுளுடைய வார்த்தைக்காக அர்ப்பணியர்கள் தங்களை ஒப்படைத்தார்கள், ஒப்புவித்தார்கள், உடைத்தார்கள், குடும்பங்களை இழந்தார்கள், உறவுகளை துறந்தார்கள். சொத்துக்காக குடும்பங்களை இழக்கவில்லை, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழந்தார்கள். எனவே அப்படிப்பட்ட அர்ப்பணியர்களை நாம் நினைவு கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். குறிப்பாய் ஆசிரியர்களுடைய சிந்தனையோடு நாம் பார்க்க முற்பட்டோமேயானால் எல்லாருமே கடவுளின் பிள்ளைகள்.
இப்பொழுது நாம் படிக்க கேட்ட திருப்பாடலே மண்ணுலகில் இருக்கின்ற அனைத்து மக்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆகவே இங்கே சாதி, மொழி, இனம் என்கிற பாகுபாடு கிடையாது. சாதியின் பெயராலே ஒருவரை உயர்ந்தவராகவோ தாழ்ந்தவராகவோ பார்க்கக்கூடாது என்பது ஆசிரியருடைய சிந்தனை. நாம் ஒவ்வொரு வழிபாட்டிலும் அறிக்கை செய்கின்ற விசுவாச பிரமாணத்திலே பற்றுடைய அறிக்கையிலே நான் பிசாசையும் அவன் செய்கை யாவற்றையும் அவன் ஆடம்பரம் எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறேன் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அந்த நான் பிசாசையும் என்கிற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், நான் சாதி என்கின்ற பிசாசை விட்டுவிடுகிறேன், சாதியின் பெயராலே எனக்கு கிடைக்கின்ற பெருமை என்கின்ற அந்த தற்புகழ்ச்சி, அந்த ஏற்றத்தாழ்வு உடைய அந்த வீண் புகழ்ச்சியை நான் அருவருக்கின்றேன். சாதியின் பெயராலே நான் ஆண்ட பரம்பரை என்றும் அடிமை என்றும் சொல்லுகின்ற அந்த ஆடம்பரமான ஒரு மாய்மாலமான ஏமாற்றுத்தனமான மற்றவரை இழிவாக பார்க்கின்ற அந்த போலியான ஆடம்பர வாழ்வை நான் விட்டுவழிக்கின்றேன். பெயருக்கு பின்னாலே சாதியை போடுகின்ற ஒரு தலைமுறை இருந்தது. இன்றைக்கு நாம் பெயருக்கு பின்னால நாம் படித்த பட்டங்களை போடுகிறோம். தந்தை பெரியாரை நாம் சீர்திருத்த தந்தையாக பார்க்கின்றோம். இந்த சமூகத்தை மாற்றுருவாக்கம் செய்ததிலே பெரியாருடைய சிந்தனைகள் என்பது மிகப்பெரிய பங்களிப்பாக இருந்தது. அந்த தந்தை பெரியார் பிறப்பதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே சமத்துவ குலத்தை ஏற்படுத்தியவர் நம்முடைய திருச்சபையுடைய போற்றுவாயாக இருக்கின்ற தலைவர் கார்ல் மார்க்ஸ் ஐயர் அவர்கள். ஆக பெரியார் பிறப்பதற்கு முன்பே இங்கே சமத்துவத்தை நிறுவியிருக்கிறார். சாதி மறுப்பு என்கின்ற கொள்கையை நிறுவியிருக்கிறார். அவர் ஒரு மேலை நாட்டு கிறிஸ்தவ அர்ப்பணியராக இருந்ததினாலே அது இந்த உலகத்திற்கு பெரிய அளவிலே சொல்லப்படவில்லை. அப்படி கார்ல் மார்க்ஸ் ஐயருடைய அந்த சமத்துவ சிந்தனைகள் இந்த சமூகத்திற்குள்ளாக போய் சேராததற்கு நாமும் ஒரு காரணம். ஏனென்றால் கார்ல் மார்க்ஸ் ஐயர்னா யாருன்னு ஆண்டாபுரம் திருச்சபையில் இருக்கிற பல விசுவாசிகள் நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட நிலையிலே இந்த சமூகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியவர். அவர் வழியாய் நாம் இந்த திருச்சபையை கொடையாய் கடவுளுடைய மீட்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிறோம். ஆகவே சாதி மறுப்பு என்கின்ற சிந்தனையை அடித்தளமாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் ஆர்காடுத்திரம் திருச்சபை. ஆகவே கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் கிறிஸ்துவனுடைய சகோதர சகோதரிகள் என்கின்ற ஒரு சிந்தனை. சாதிய பாகுபாடு இல்லாத எல்லோரையும் உடன்பிறப்புகளாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் ஆர்காடுத்திரம் திருச்சபையுடைய விசுவாசிகளாக இருப்பதற்கு தகுதியானவர்கள். சாதிய பாகுபாடு மனநிலை உடையவர்கள் ஆர்காடுத்திரம் திருச்சபையிலே விசுவாசியாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை கொண்டு வந்த அவருடைய அழகிய திருப்பணி, நற்செய்தியை அறிவிக்கின்றவருடைய பாதம் மலையின் மீது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லி எஸ்ஐயா இறைவாக்குகிற நூல் 52ஆம் பிரிவு 7வது திருமொழியிலே படிக்கின்றோம். அந்த வசனத்தை நாம் கூர்ந்து கவனித்தோமானால், நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுவார் என்று கூறவும் வருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாக இருக்கின்றன. இந்த நற்செய்தியை நமக்கு அறிவித்தவர் கார்ல் மார்க்ஸ் ஐயர் என்பதனாலே நாம் அவரை நன்றியோடு நினைவு கூறுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். நாம் ஒரு வாழ்வை பெற்றிருக்கிறோம், விடுதலை வாழ்வை பெற்றிருக்கிறோம். சாதிய பாகுபாடுடைய மனநிலை உடைய மக்கள் மத்தியிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு அந்த விடுதலை அடைந்த ஒரு வாழ்வை உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்கு காரணம் நம்முடைய ஆர்காடுத்திரம் திருச்சபை. இப்படி கார்ல் மார்க்ஸ் ஐயரை நாம் நினைவு கூறுகின்ற போது இந்த நம்முடைய ஆர்காடுத்திரம் திருச்சபை இந்த
இந்த மண்ணிலே அர்ப்பணி செய்கின்ற அத்தனை அர்ப்பணியரையும் நன்றியோடு நினைவு கூறுவதற்கு இதனால் நாம் அழைக்கப்படுகின்றோம். நிறைவாக இந்த சாதி பாகுபாடுடைய நிலையிலிருந்து வெளிவருவதற்கு திருமறை நமக்கு எப்படி உதவியாக இருக்கிறது என்று பார்க்கின்ற போது, கடவுள் எப்படிப்பட்டவர்? கடவுள் இன பாகுபாடு பார்க்கின்ற கடவுள் கிடையாது என்பதை திருமறை சொல்கிறது. ஆமோஸ் இறைவாக்கினர் நூல் 9ஆம் பிரிவு 7ஆம் திருமொழியிலே நாம் படித்து பார்த்தோமானால், இஸ்ரவேல் மக்களே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரை போன்றவர்கள் தானே. இஸ்ரவேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்தும் பெலிஸ்தியரை கப்தோரிலிருந்தும் சிரியரை கீரிலிருந்தும் நான் அழைத்து வரவில்லையா என்கிறார் ஆண்டவர். ஆக ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களிடம்தான் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுள் இது எங்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது என்று பார்க்கின்ற அந்த இஸ்ரவேல் மக்களுடைய மனநிலை உடையவர்களாகவே இந்த மண்ணிலும் நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள், மற்றவர்கள் எல்லாம் தீண்டத்தகாதவர்கள், சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள், தாழ்த்தவர்கள் என்று சொல்லி ஒடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே இங்கிருக்கின்ற அந்த சாதிய மனநிலை உடைய மக்களுக்கு எந்த திருமறை வசனம் சொல்லுவது? எல்லாருமே கடவுளின் பிள்ளைகள், எல்லாருக்குமே மீட்பளிக்கின்றவர் நான் தான். நான் தான் இந்த உலகத்தை படைத்தேன். அனைத்து மக்களிடமும் என்னுடைய சாயலாகவே படைக்கப்பட்டிருக்கு. எல்லா மக்களுமே என்னுடைய சாயலிலே இருக்கிறார்கள். இங்கே உயர்ந்தவர் என்றும் தாழ்ந்தவர் என்றும் கிடையாது. தலையிலிருந்து பிறந்தவன், தோலிலிருந்து பிறந்தவன், வயிற்றிலிருந்து பிறந்தவன், காலிலிருந்து பிறந்தவன் என்று சொல்லுகின்ற அந்த பிறப்பின் அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு என்பது இங்கே கிறிஸ்துவனிடத்திலே ஏற்புடையதாய் இல்லை. அப்படிப்பட்ட அந்த ஏற்றத்தாழ்வுடைய மனநிலையை தான் ஆசிரியர் கேள்வி எழுப்பினார். அப்படியெல்லாம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாரும் கிடையாது, அனைவரும் சமம். எல்லோரையும் விடுவிப்பதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். கடவுள் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தம்முடைய மீட்பையும் தம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் இலவசமாக எல்லாருக்குமே கொடுக்கின்றார். ஆகவே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது. பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தை ஒரு படிக்க கேட்டோம். கலாத்தியர் 3ஆம் பிரிவு 28ஆம் திருமொழியை படித்தோமானால், அடிமை என்றும் சுவாதீனமானவன் என்றும் கிடையாது. இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள். பல திருச்சபைகள் இருக்கலாம். ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒரு கொள்கையும் கோட்பாடும் இருக்கின்றது. நம்முடைய திருச்சபை, நம்முடைய ஆர்காபுரத்தின் திருச்சபையினுடைய கொள்கை கோட்பாடு எல்லாமே சாதி மறுப்பில் தான் தொடங்குகிறது. இங்கே இன வேறுபாடு கிடையாது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் கிடையாது, அடிமை என்றும் தலைவர் என்றும் கிடையாது, ஆண் என்றும் பெண் என்றும் கிடையாது. ஆகவே இன பாகுபாடு கிடையாது, வர்க்க முரண்பாடு கிடையாது, பாலின பாகுபாடு கிடையாது. எல்லாரும் கடவுளின் முன்னிலையிலே சமமானவர்கள். ஆகவே இந்திய சூழலிலே சாதிய பாகுபாடு என்பது கிடையாது. கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்டவர்கள், திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்டவர்கள், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே கிடையாது. அனைவருமே சமமானவர்கள். மொழி, நாடு, இனம், சாதி, பாலினம் என்பதை அனைத்து பாகுபாடுகளையும் கலைந்து அனைவரும் கடவுளின் பிள்ளைகள், அனைவரும் சகோதர சகோதரி சமத்துவமானவர்கள் என்ற சிந்தனையோடு வாழ்வதற்கு நமக்கு ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் கிறிஸ்டோபர் அவர்கள். ஆகவே அவருடைய வாழ்வை இந்த நாளிலே நினைவு கூறுவோம். அவர் வழியாக நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆர்காட்டுத்தரம் திருச்சபை சாதிய பாகுபாடுகள், ஆணாதிக்க சிந்தனைகளின்றி அனைவரும் சமம் என்கின்ற அந்த சமத்துவ சிந்தனையோடு அனைவருக்கும் கடவுளின் மீட்பு. பணம் இருந்தால் தான் அதிகாரத்திலே வர முடியும், பணம் இருந்தால் தான் பதவியிலே வர முடியும், பணம் இருந்தால் தான்
வேலை வாய்ப்பு பெற முடியும் என்கின்ற அந்த ஏற்றத்தாழ்வு பிரிவினைகளையும் ஏற்படுத்துகின்ற அனைத்து நச்சுத்தன்மையுடைய மனித செயல்களும் அகற்றப்பட்டு அனைவருக்கும் இங்கே வாழ்வு, அனைவருக்கும் இங்கே உரிமை இருக்கின்ற ஒரு காலங்களை ஆண்டவர் ஏற்படுத்த வேண்டும். கிறிஸ்டோபர் செயலுடைய சிந்தனைகள் முழுமை பெற வேண்டும். அதற்கான உழைக்கின்ற பொறுப்பு என்பது நம் அனைவருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற சிந்தனையோடு நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அப்படி செய்கின்ற போது நம்முடைய திருச்சபை எந்த வரைக்கும் இருக்கும். நம் வழியாய் திருச்சபை வாழ்வு வர வேண்டும். நமக்கு அடுத்த தலைமுறையாய் இந்த இடத்திலே ஆண்டவருடைய மாட்சிமை விளங்க வேண்டும். அநேகர் வந்து இங்கே வாழ்வு பெறுகின்ற ஒரு மிகப்பெரிய வாழ்வின் மரமாய் திருச்சபை இருக்கிற நம்மை பணியாளர்களாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய முன்னோர்கள், நமக்கு முன்பாக பணியாற்றியவர்கள், ஆயர்கள், அருட்பணியாளர்கள், நற்செய்தி பணியாளர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், சமூக பணியாளர்கள், இப்படி எண்ணற்றவர்கள் இந்த திருச்சபைக்காக உழைத்திருக்கிறார்கள். அனைவரையும் நன்றியோடு நினைவு கூறுவோம். அப்படி செய்கின்ற போது நாம் நன்றி அறிந்து நுழைவராக இருக்கின்ற போது நம்முடைய வாழ்வை வளமாக்குவதற்கானவர் வல்லவராகிறார். இந்த சிந்தனையோடு ஆண்டவரை ஒப்பு கொடுப்போம். கடவுள் இந்த நிறைவான ஆற்றல் வளர்கள் வரணும். நம்மிலும் நம்முடைய குடும்பங்களிலும் திருச்சபையில் இருந்த அனைத்து மக்களோடும் நிறைந்து பெருகி நம்மை ஆண்டு ஆசீர்வதித்து வழங்கி காப்பதாக. கடவுள் நாம் இந்த திருவாக்கி நமக்கு ஆசீர்வதித்து தருவதாக. தங்களை கூடி ஆண்டு நோக்கி வைத்துக் கொள்வோம். எல்லாருக்கும் ஆசீர்வாதத்துக்கு மூன்றாக இருக்கிற நன்மை கடவுளை தாய் தந்தைமானவை இந்த நாளிலும் இந்த மாலை வேளையிலே இந்த என்னுடைய ஆற்காட்டில் திருச்சபையுடைய நிறுவனர் அருட்பணியர் கிறிஸ்டோபர் ஐயருக்காக, அவருடைய வாழ்வுக்காக, ஒப்படைப்புள்ள வாழ்வுக்காக, தன்னலமற்ற வாழ்வுக்காக ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்த இந்த வேளையிலே வந்திருந்த வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக சீர்திருத்த சிந்தனையை, மாற்றுவாக்கு சிந்தனையை பெற்றுக்கொள்ள இந்த நேரத்தில் எங்கள் நல்லதாக உங்களுக்கு நன்றி செய்கிறோம். ஆற்காட்டில் திருச்சபையுடைய அனைத்து இறைவர்களையும் ஆசிர்வதியும். இந்த நற்செய்தியை கேட்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் நலனையும் நிறைவாய் தந்தர வேண்டும் நமக்கு மன்றாடுகிறோம். ஆற்காட்டில் திருச்சபை மாத்திரமல்ல, அனைத்து மக்களுக்கும் வேலை நாட்டு அருட்பணியர்கள், ஜெர்மானிய நாட்டு அருட்பணியர்கள், டென்மார்க் நாட்டு அருட்பணியர்கள் அனைவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் நாம் நன்றியோடு நினைவு கொள்கிறோம். ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆசிரியரையும் தலைமுறையாய் நற்செய்தியை பறைசாற்றுகின்ற மக்களாக இருக்கிற ஆண்டவர் எங்களையும் நற்செய்தி பாத்திரங்களாக எடுத்து பயன்படுத்துகிறார்கள். என்னாலும் உங்களுக்கு சாட்சியை வாழ்கிற ஆண்டவரை துணை செல்லும். எல்லாத்தையும் கனம் மாட்சிமையாகவும் பெறுவதற்கு இருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் மித்திரமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்வதும் அன்புகளை நல்ல கடவுளே. ஆமென். பரவனுக்கு எங்களுக்காக ஆட்சி வருவதாக, விசித்த பரவத்தை செயல்படுத்தும் பூஜை செய்யப்படுவதாக, இவர்களுக்கு நாம் மனிதர்களை பாவங்களை முடியும். அனைத்து ஆட்சிகளையும் நம்முடைய தாய் தலைமாக கடவுள் எனவும் நம்முடைய ஆண்டவருடைய அருளும் அமையும். தூய ஆவியானுடைய வல்லமையை பாதுகாப்பு பராமரிக்கும் மாறாதியுடன் ஐக்கியம் வாழ்ந்தது என்றும் என்ற விழாக நம் அனைவரோடும் ஆற்காட்டில் திருச்சபையுடைய அனைத்து இறை மக்களோடும் உலகம் எங்கிலும் இருந்து நற்செய்தி கேட்கிற அனைத்து மக்களோடும் நேரில்